ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ் இல்லம் தேடி கல்வியில். இப்போ நம்ம இந்த சிபிடி டெஸ்ட்டுக்கான செகண்ட் மெயிலையும் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். யாரெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம இந்த எக்ஸாமுக்கான வென்யூ என்ன, பிளேஸ் என்ன, அதுக்கு என்ன, நம்ம எந்த பேட்ச்சில் நம்ம இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம், எத்தனை மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லோரும் யாரெல்லாம் ஃபஸ்ட் மெயில் ரிசீவ் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுறதுக்கு 2 மெயில் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த 2 மெயிலையும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். 2 செட் ஆஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் சொல்லியிருக்கோமோ அத்தனை சர்டிஃபிகேட்ஸையும் 2 செட் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஃபைலில் நீங்கள் வரிசையாக என்னென்ன நம்ம அந்த செகண்டு இதிலே சொல்லியிருப்பாங்க, என்னென்ன நம்ம எப்படி ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்ட்டு என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் சர்டிஃபிகேட்னு, அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வரிசையாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஜெராக்ஸையும் அது போலயே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆதார் கார்டு அண்ட் ஐடி கார்டு அதையும் முடிஞ்சால் ஒரு ஜெராக்ஸ் 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் அவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, அந்த எக்ஸாமுக்கு நம்ம 1 ஹவருக்கு முன்னாடியே அந்த வென்யூவில் இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு பேட்சில் உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க 9:30க்கெல்லாம் அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்க 1 ஹவருக்கு முன்னாடியே எந்த பேட்சாக இருந்தாலும் அவங்க 1 ஹவருக்கு முன்னாடியே அந்த வென்யூவில் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு தான் எக்ஸாமுக்கே அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் அதில் சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அங்கேயே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிஸ் பண்ணிட்டேன், அது மிஸ் பண்ணிட்டேன்லாம் நம்ம அவங்கள்ட்ட சொல்ல முடியாது அந்த இடத்துல. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. இந்த எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 இன்விஜிலேட்டர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் இந்த எக்ஸாம் நடக்கும். ஒருத்தங்க நம்ம சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணவும், ஒருத்தங்க இந்த ஹாலை மேற்பார்வையிடவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 45 மினிட்ஸில் அவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க. தெளிவாக இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து வைங்க. தென் அதுக்கப்புறம் எக்ஸாமை எப்படியா இருந்தாலும் நல்லபடியாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. இது இல்லைன்னா நமக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம இன்னும் பெஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ யாரும் எந்த கன்ஃபியூஷனும் ஆகாதீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாக்க கன்ஃபார்மாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்னா நான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ண போகணுன்னாவே சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப முக்கியம். சர்டிஃபிகேட்ஸை ரொம்ப கரெக்டாக வச்சுக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்க கன்ஃபார்மாக கேளுங்க. நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.